ஃபெரிஞ்சைட்டிஸ் அதாவது தொண்டையில ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் பத்தி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்கறாங்க. அதை நம்ம 4 வகையா பிரிக்கலாம். முதல் வகை ரொம்ப காமனா எல்லாருக்கும் வரக்கூடிய வகை அலர்ஜினால வர்றது. இப்ப கூட ஒருத்தர் வந்தாரு. கடையில மசால் வடை சாப்பிட்டேன். அதுல பாம் ஆயில் ரொம்ப யூஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. சாப்பிட்டதுல இருந்து தொண்டை கரகரன்னு இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது ஃபீவர் பெருசா இருக்காது. தொண்டை எரிச்சலும் தொண்டை கரகரப்பு மட்டும் இருக்கும். இது அலர்ஜினால வர்றது. 2வது வைரல் இன்ஃபெக்ஷன். ரன்னிங் நோஸ் இருக்கும், தலைபாரம் இருக்கும், மைல்டா ஃபீவர் இருக்கும், அதுக்கப்புறம் காஃப் இருக்கும், செட்டில் ஆயிடும். 3வது வகை தான் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பயோஜீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியானால வரும். இப்போ ரீசெண்டா ஒருத்தர் வந்திருந்தாரு. டிசம்பர்ல தொண்டை வலி வந்துச்சு, ஜனவரியில வந்துச்சு, பிப்ரவரியில வந்துச்சு, இப்ப திரும்ப மார்ச்லயும் வந்துருச்சு. இந்த மாதிரி மாசம் மாசம் தொண்டை இன்ஃபெக்ஷன் வரவங்கள நம்ம ஸ்ட்ரெப்டோகாக்கல் கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாக்டீரியா உங்க தொண்டையிலே ரெகுலரா இருக்கும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏஎஸ்ஓ அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அவருக்கு பார்க்கும்போது அது கூட இருந்துச்சு. ஏஎஸ்ஓ லெவல்ஸை கம்மி பண்றதுக்கும் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவை எதிர்க்கிறதுக்கும் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும். ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்மியாயிடும். இதே பிரச்சனை குழந்தைங்களுக்கு வரும்போது தான் அது நம்ம ஸ்கேர்லெட் ஃபீவர், ருமாட்டிக் ஃபீவர் அப்படின்லாம் சொல்றோம். 3 முக்கியமான காரணங்கள்: அலர்ஜி, வைரல் இன்ஃபெக்ஷன் மாசம் மாசம் வராது, ஒன்ஸ் வந்துட்டு போனுச்சுன்னா அதோட சரியாயிடும். ரெகுலரா ரிப்பீட்டடா இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருந்துச்சுன்னா நம்ம ஏஎஸ்ஓ டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்காக. 4வது ரீசன் நீங்களே பாருங்க. தொண்டை ரொம்ப கவுதடா. விஷம் அப்படித்தானே இருக்கும். விஷம் பிடிச்சா அப்படித்தானே இருக்கும்.